ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒன் பாட் புடலங்காய் கூட்டு ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தில் ரொம்ப கொஞ்சமாக அதில் எடுத்துகிட்டு அண்ட் மீடியம் சைஸ் புடலங்காவை நல்லா சாப் பண்ணி போட்டு, பூண்டு ஒரு 5 தட்டி போட்டு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் அண்ட் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றி இப்போ குக்கர் விசில் போட்டு நம்ம 2 விசில் பண்ணி இதை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மிக்ஸ்சர் இந்த குக்கருக்குள்ளே போட்டு நல்லா நம்ம அதை கொதிக்க விடுறோம். ஸோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை கொதிக்க விடுறோம். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்பெசிஃபைடாக என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிச்சிட்ருக்க டைம்லேயே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு தடுக்கா பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம், ஆல்சோ 2 வரமிளகா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை நம்ம அந்த கூட்டுக்குள்ளேயே போட்டுறோம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கூட்டெல்லாம் நல்லபடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட இட்லிக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி குக்கிங் காய்ஸ், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.